Hi students, நான் உங்கள் எஸ்கே சார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து EQ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். EQ பொட்டன்ஷியல் surface. What is meant by equipotential surface? An equipotential surface is a surface on which all the points are at the same potential. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா an equipotential surface is a surface on which all the points are same potential. Okay. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்கும். தட் இஸ் கால்டு என்னது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜினரியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் q அப்படிங்கிறது ஒரு சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த கன்சிடர் பண்ணதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இமேஜினரி சர்ஃபேஸஸ் ஜஸ்ட்டு இப்படி இமேஜினரியாக ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்னது r. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் a, இந்த பாயிண்ட்ஸ் b, இந்த பாயிண்ட்ஸ் c, d, e, f, g, h. ஸோ இதுமாரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம டினோட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே எல்லாமே இந்த ஸ்பீரோட ரேடியஸ் எல்லாமே சேம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது எல்லா பாயிண்ட்ஸுமே. அப்போ இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ரேடியஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸோட பொட்டன்ஷியலும் சேமாக இருக்கும். அதுதான் நம்ம ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. An equipotential surface is surface on which all the points are same potential. That is called equipotential surface. Another one example. இப்போ இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பியர், இது ரெண்டாவது ஸ்பியர், இது மூணாவது ஸ்பியர். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஸ்மால், செகண்ட் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பியரோட அதிகம். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்பியரோட அதிகம். அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது 3. அப்போ இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல், இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல், இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் சேமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒவ்வொரு கான்சென்ட்ரிக்கல் ஸ்பியர், இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே சேம் பொட்டன்ஷியலாக இருக்கும். அதேமாரி செகண்ட் ஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே அதனுடைய பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலுமே சேமாக இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான நோட் பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஏ செட் ஆஃப் பிளேன்ஸ் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படியுமே நார்மலாக இருக்கும். அதை நான் டயக்ராமில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன்.
uniform electric field. In the uniform electric field, okay, இதனுடைய planes that is equipotential surface. Equipotential surface. Okay. Next, properties of equipotential surface. Properties of equipotential surface. So first point, the work done to move a charge. First point, work done to move a charge Q between any 2 points A and B. அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்துருக்கோம். என்ன ரிலேஷன் அப்படின்னா ஒர்க் டன் சார்ஜ் பொட்டன்ஷியல், அதுக்கான ரிலேஷன் ஃபார்முலா ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா, ஸோ W ஈக்குவல் டு ஸோ Q இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ என்னென்னா ΔV அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரிலேஷன் எங்கேருந்து கொண்டு வந்தோம்னா, ஆல்ரெடி இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனர்ஜி பார் யூனிட் சார்ஜ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாலேருந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வந்திருப்போம். அப்போ அப்போ எனர்ஜி மீன்ஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி, அதுதான் அந்த ஃபார்முலா. அப்போ ΔV ஈக்குவல் டு ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஸோ அப்போ இந்த Q இதால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ W ஈக்குவல் டு ஸோ Q இன்ட்டு VB மைனஸ் VA அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ இது ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே சேம் டிஸ்டன்ஸ்லன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, சேம் டிஸ்டன்ஸ். அப்போ நான் ஸோ ட்ரா பண்ணியிருக்குது ஒரு மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன், பட் ஸோ எல்லாமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். நான் இப்போ சம் பாயிண்ட்ஸ் டினோட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ், ஸோ இந்த பாயிண்ட்ஸ், ஸோ இந்த பாயிண்ட்ஸ். அப்போ VA VB இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்ஸ்லேருந்து VA டிஸ்டன்ஸும் ஸோ இந்த டிஸ்டன்ஸும் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ VA ஈக்குவல் டு VBன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா இந்த பாயிண்ட் சார்ஜஸ்லேருந்து ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் அதே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் சேம். அப்போ இந்த பொட்டன்ஷியல், அப்போ ஒரு சார்ஜை இந்த VAங்கிற இடத்துல ஒரு சார்ஜை நான் ப்ளேஸ் பண்ணி அப்போ வியிலிருந்து நான் இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணுறேன். தட் இஸ் ஒர்க் டன், வேலை செய்கிறேன். அப்படி வேலை செய்யும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னா 0. ஆன்சர் 0, ரைட். அப்போ ஒர்க் டன் 0 பிகாஸ் என்னென்னா ஒர்க் டன் 0. ஸோ பிகாஸ் என்னென்னா VA ஈக்குவல் டு VB. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா V ஈக்குவல் டு Q
விபி மைனஸ் விஏ. அப்போ இந்த வேல்யூ இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ q இன்ட்டு 0. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கே சார்ஜ் வந்து நீங்கள் ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் எனி 2 பாயிண்ட் நம்ம மூவ் பண்ணாலும் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒர்க் டன் இஸ் இன் 0. ஓகே, ரைட். ஸோ செகண்ட் பாயிண்ட், if the electric field is normal to the equipotential surface. அப்போ the electric field is normal to an equipotential surface. ஓகே, எப்பயுமே அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் இப்படி பார்த்தோம். இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ். அப்போ தட் இஸ் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகே, ரைட். சரி, இப்போ ரெண்டாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டில் இது எப்பயுமே நார்மலாக இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் நாட் நார்மல் தென் தேர் இஸ் காம்பனண்ட் ஆஃப் ஃபீல்ட் பேரலல் டு த சர்ஃபேஸ். ஒருவேளை இது வந்து நார்மலாக கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் நார்மல், ஒருவேளை இது நார்மலாக இல்லை அப்படின்னா அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ பேரலாக இருக்கும். எப்படி இருக்கும்? பேரலல். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்படி இருக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்போ சர்ஃபேஸும் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்படி பேரலாக இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். அப்போ இல்லைனா உங்களுக்கு புரிகிற மாரி போட்டோம்னா இதுதான் சர்ஃபேஸ் அப்படின்னா ஸோ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இப்படி பேரலாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ தென் ஒர்க் மஸ்ட் பி டன் டு மூவ் சார்ஜ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஆன் த சேம் சர்ஃபேஸ். அப்போ என்னென்னா, அப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால அந்த சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஸோ சேம் சர்ஃபேஸில் வந்து என்னவாகும் அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு இடையில் வேலை நடக்கும். Therefore electric field must always be to normal to equipotential surface. அதுமாரி ஒன்று இருக்காது. அதனால் எப்பயுமே electric field is normal to equipotential surface. ஒருவேளை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து பேரலாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஸோ வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி ஒரு நடக்குமான்னு கேட்டால் பாசிபிள் கிடையாது. அதனால் எப்பயுமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நார்மல் டு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வந்திருக்காங்க. ஓகே, ரைட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க.